ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டு ஆல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரொமோன்னு வந்திருக்கு. இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீசன் 7ஓட விஷ்ணு விஷ்ணு வந்துட்டு பயங்கரமான டெரரான ஆள். ஸ்டார்டிங்கே வந்து அசீம் மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மொக்க வாங்கின ஒரு ஆள் தான் சொல்லி ஆகணும். ஆனால் ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த அர்ச்சனா குரூப் கூட சேர்ந்து அதுக்கப்புறம் இவங்களாம் வந்து அந்த டாப் 5க்குள்ளே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த 1000 வாழை சொன்ன மாதிரியே வந்துட்டு 10,000 வெடியா, அதாவது மாயா கேங்கில் யாருமே வராமல் நம்மலாம் வந்துட்டோன்னா 10,000 கேங்கு, அதே 10,000 வாழை. அதுக்கப்புறம் நம்ம கேங்கிலும் வந்து ஒருத்தர் வந்துட்டு டைட்டில் வின்னராக வந்தால் சூப்பராக அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய சம்பவங்கள் பண்ண ஒரு ஆள். அவர் வந்துட்டு இப்போது சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்ணுறதுக்காக உள்ளே வந்திருக்கார். இவர் வந்துட்டு சௌந்தர்யாவை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு போனால் இந்தம்மா வந்துட்டு தெட்டில் வந்து மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ இவர் வர விஷயங்கள் ஆல்ரெடி வந்துட்டு அவங்க அப்பா சொல்லிட்டாரு, விஷ்ணு வந்து உள்ளே வரமாட்டாங்க, அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி இவங்க ரெடியானாங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. எங்கேயும் இடிக்குதுல்ல. அதே மாதிரி இன்றைக்கி நிறைய விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பேர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க, எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும். இன்னும் புதுசாக இருக்குது, எங்கேயும் இடிக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை டம்மான்னு காமிச்சிட்டோம் அப்படின்னா ஐயோ அப்படின்னு இருக்கும். சின்ன சின்னதாக வந்து ஷாக் கொடுத்தா ஓ அப்படியா ஐயோ 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 அப்படி சொல்லும்போது லாஸ்ட்டாக வந்துட்டு பெரிய ஐயோ வந்துட்டு கம்மியாயிடும், பழக்கமாயிடும். அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு பழக்கப்படுத்துகிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு விஷ்ணு உள்ளே இறக்குறாங்க. எதுக்காகனா நாங்கள் சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணணும். அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஈரோடு மகேஷ் உள்ளே வரப்போகிறார். அவர் வந்துட்டு நம்ம தமிழ் பேச்சாளர்கள் இருக்கிற முத்துக்குமரன் அண்டு மஞ்சரியை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் தான் அருணுக்காக வந்துட்டு நம்ம BB7 டைட்டில் வின்னராக இருக்கிற அர்ச்சனா வந்துட்டு உள்ளே அனுப்பி ஒரு சம்பவத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு நடக்குது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம், மூல காரணம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக தெரியும். ஏன்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னா மக்களோட முடிவு வந்துட்டு கிளியர் கட்டாக முன்னாடியே தெரிஞ்சது. இவங்க தாங்க டைட்டில் வின்னர் வரப்போகிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா டிராஸ்டிக்காக வந்துட்டு ஓட்டு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அசீமுக்கு செம்ம ஓட்டு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆரி, அதுக்கு முன்னாடி ராஜு, ஆரிக்கு முன்னாடி தான் ராஜு. இப்படி வந்துட்டு அவங்களே வந்து ஓட்டை வந்து தீர்மானிச்சிட்டாங்க. இப்போது நம்ம இதை வந்து எப்படி மாற்றுறது அப்படின்ற ஒரு பிளானில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அருணை வந்துட்டு முன்னாடி கொண்டு வரதுக்கு, ஏன்னா அருணுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அவர் உள்ளே வரணும்னு உங்களுடைய எண்ணங்களாக இருக்கலாம். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க அப்பா உள்ளே வராரு, வந்து ஒரு பெரிய கதையை சொல்கிறார். அட்டாட்டாட்டாட்டாட்டா என்ன ஒரு கதை. இந்த கதையை வந்து நம்மளுடைய சங்கர் கணேஷா இல்லை இவர் சங்கர்களை கொடுத்தா அவர் படமாக எடுத்து வேறு மாதிரி கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதையை கொடுக்குறாரு. என்னென்னா பக்கத்து ஊருக்காரங்க தான் அவங்க ஃபோன் பண்ணாங்க. கேட்டால் நீ ரொம்ப நெருக்கமான உறவம். கேட்டு தான் தெரிஞ்சிருக்காங்க அந்த நெருக்கமான உறவை. அது எப்படி ஒன்றும் புரியல. நெருக்கமான உறவுனா எப்படி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க? பார்த்துலாம் தெரிஞ்சுப்பாங்க. நேரம் வந்துட்டு வேறு மாதிரி போயிருக்கும். அதுவும் பிக் பாஸ்குள்ளே வந்து அவர் பிரபலமானதுக்கு அப்புறமா தான் அந்த உறவே தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடியே அவர் மீடியாவில் தான் இருந்திருக்காரு. நம்மளுக்குலாம் தெரியும். நிறைய ஷோஸில் நீயா நான் வந்திருக்காரு, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அதில் வந்திருக்காரு. அப்போல்லாம் தோற்று போயிட்டார் நம்ம முத்துக்குமரன். அப்போல்லாம் கணக்கு தெரியல, இப்போ தெரிஞ்சிருக்கு. அதுவும் வந்து டேய் நீங்கள் வெளியே வந்தால் பேசுனேன்னா உங்களுக்கு சிரிப்பு வருண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு முத்தம் கொடுக்குறாரு. அதுவே எனக்கு ஒரு டவுட்டு, என்னடா இது ஒன்றுமே புரியல. ஏதோ சொல்லுவாங்களே ஏறி அம்மனம்மா வெளியே ஓடுதுன்ற மாதிரி. அப்புறமா தான் தெரியுது ஒரு ரகசிய குறிப்பை வந்துட்டு நம்ம ஆள் கொடுக்குறாரு. யார்? அருணோட அப்பா. இதை நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். உள்ளே என்ட்ரு ஆகும்போது, அதாவது உள்ளே வந்ததுக்கப்புறமா இவர் வந்து சர்ப்ரைஸ் ஆனதுக்கப்புறம், அருண் சர்ப்ரைஸ்லாம் ஆனதுக்கப்புறமா இவரை கூப்பிட்டு கார்டன் ஏரியாவில் பேசுவார். திரும்ப வாங்கம்மா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது அந்த தலைவாசல் இருக்கு பாருங்கள், அது என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி தம்பி இந்த பேப்பரை வச்சுக்கோ அப்படின்னாரு. அவர் வாங்கி சரக்குன்னு உள்ளே போட்டார். உள்ளே போய் படிச்சுட்டு வந்துருப்பார் போல இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிங்கை கொடுத்து வேறு மாதிரி பண்ணிட்டார். ஆனால் மக்கள் வந்துட்டு முன்னாடி மாதிரி இந்த வெறும் 1 hour ஷோ மட்டும் பார்த்துட்டு முடிவு எடுக்கிற இதில் இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு கண் கூட தெரியுது. 24/7 பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் தெரியுது. இது இப்படி நடந்திருக்கு, அது அப்படி நடந்திருக்கு, அவங்க பொய் வேஷம் போடுறாங்க, அவங்க நடிக்கிறாங்க, ஓட்டுக்காக நடிக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியுது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது இப்போ இவங்கெல்லாம் வராத விஷயங்கள். இப்போ 1 hour எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் காமிச்சதெல்லாம் இல்லை. இப்போ வந்து நம்ம 1 hour எபிசோட் பார்க்கும்போது கிளியராக நம்மளுக்கு தெரியும். ஓ 2 பேரும் அங்காளி பங்காளி போலப்பா, யோ வாயா நம்ம முத்துக்குமரனுக்கு ஓட்டு போடுற மாதிரியே இவங்களுக்கும் போடுவான் அப்படின்லாம் வந்து திங்க் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே நடந்திருக்கு. இப்படி நடந்து இப்போ வந்து அருணை வந்துட்டு மேலே கொண்டு வரதுக்கு அர்ச்சனாவையும் உள்ளே இறக்குறது என்னையா நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்? இப்போ அர்ச்சனாவுக்கு வந்து அதிகப்படியான ரசிகர்கள் இருக்காங்க, அதிகப்படியான ஓட்ஸ் வாங்கினாங்க. அதுக்கு முக்கிய காரணம் உங்களுக்கே தெரியும், அவங்களோட கேம் ப்ளஸ் பிரதீப்.
இந்த பிரதீப்ன்ற ஒரு ஆள் இல்லைன்னா கண்டிப்பாக அர்ச்சனா வின் பண்ணியிருப்பாங்களான்னா கண்டிப்பாக கேள்விக்குறி தான். அப்படின்னு இருக்கும்போது இப்போ ஆனால் வந்து செமையாக ஃபேன்ஸ் இருக்காங்க. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அர்ச்சனாக்கு எப்பயுமே ஃபேன்ஸ் இருப்பாங்க. இப்போ நடுவில் கூட சமீபத்தில் ஒரு படத்தோட ப்ரொமோஷன் போகும்போது கூட சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஹீரோ சொல்கிறார் அருள்நிதி, நாங்கள் வந்துட்டு போனால் எங்களுக்கு இருக்காங்களோ இல்லையோ அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வராங்கன்னு. இப்போ அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அருணுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதுக்கு இங்கே பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியல. ஏன்னா இங்கே வந்து திறமைக்கு வந்துட்டு அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்லேருந்து அவர் கேமை கொடுத்துருக்கணும். ஃபஸ்ட்லேருந்து அவர் கேமை கொடுக்கவே இல்லை. அவரோட கேமு பெருசாகவும் இல்லை. முத்துக்குமரன் அந்த ஒரு வேலையை ஃப்ரம் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி வந்த ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஃபேமிலி, அப்ராணி ஃபேமிலி சொல்லுவாங்க பாருங்கள், இன்னசென்டான ஃபேமிலி. அது நம்மளோட முத்துக்குமரன் அது பார்த்தாவே தெரியுது. சே என்ன ஃபேமிலி இது அப்படின்னு. ஏன்னா முரண்பாடு அப்படின்ற விஷயத்த கூட வந்துட்டு அவர் அதாவது அவங்க சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படும். எப்படி இந்த முத்துக்குமரன் பண்ணுவார் பாருங்க, அதே மாதிரியே வந்து சொன்னால் மனசு கஷ்டப்பட்டுமோ அப்படின்ட்டு அப்படியே ஐயா ஏன் அதுவும் நம்ம தம்பி போயிட்டுருக்காப்புல நீங்கள் டக்குன்னு கொரியன் பேக் மூஞ்சி வரான் பாரு அப்படின்னு கலாய்க்கிறீங்கன்னு. ஐயோ இவங்களாவது இப்படி அவங்க அதுக்கு மேலே நடிப்பை பார்க்கணும். அவங்க ரொம்ப இன்னசென்ட்டா, ஐயா நாங்கள் உங்களை விட இன்னசென்ட்யா, நாங்கள் சொன்னது எங்களுக்கு தெரியாதியா, ஏதோ அறியாத பசங்க தெரியாமல் சொல்லிட்டோம் மன்னிச்சுக்குங்கன்ற மாதிரி அப்படியே பார்க்குறாங்க. ஆனால் அதில் ஸ்மார்ட்டான ஒரு ஆள் பண்ணார் பாருங்க அருண். திக் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஐயா அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் அதை பண்ணலான்ட்டார். இவரை மட்டும் தனியாக கோத்து விட்டார். இவர் டே அடா பாவி என்னையே மாட்டி விட்டியாடான்ற மாதிரி பார்த்தார். இவ்வளவு அட்டோடிங்க கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. மண்டலை தட்டி உட்கார வைக்கணும்னு சொன்னார். யார் நம்ம அருண், யார் முத்துக்குமரனை மண்டலை தட்டி வேணாலும் உட்கார வைக்கணும். வேணாம் வெளியே போனான்னா வாயிலே அடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் எக்கத்தால பேச்சு பேசிட முடியுமா? போன வாரம் ஏன் இந்த லேபர் வர்சஸ் முதலாளி அந்த டாஸ்க்லேயே வந்துட்டு அந்த பெடலிங் பண்ணுற சேட்டைக்கு வந்துட்டு பிக் பாஸ் வந்து தண்டனைலாம் கொடுக்கல. அதாவது ஓவரால் பண்ணார் ஒரு பனிஷ்மெண்ட் கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு அந்த பாத்ரூம் இது பண்ணிட்டார். ஆனால் அங்கே வந்து தர்ஷிகாவை இவங்க பண்ண அட்டூழியங்கள் மறக்கவே முடியாது யாராலையும். தர்ஷிகா அவ்வளோ அட்டூழியங்கள் பண்ணிவிட்டு தர்ஷிகா, விஜய் விஷால், அருண் 3 பேர் வந்து சேர்ந்து இவருக்கு வந்துட்டு வேறு மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணுமா. ஏதாவது சைக்கிள் பெடலிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க, அது தண்டனை கிடையாதான். இதெல்லாம் என்ன ஒரு தண்டனை, இதெல்லாம் டெய்லி ஒர்க்கு தானே, வேறு மாதிரி தண்டனை கொடுத்துருங்க. ஏன்னா பிக் பாஸ் விட்டு அமிச்சிடலாமான்ற மாதிரிலாம் தோணுச்சு. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து கொடூரமாக உள்ளே திங்க் பண்ணிட்டு ஒரே நிமிஷம் அப்பா வந்துட்டு உன் தம்பிடா அப்படி சொன்ன உடனே அஜுஜுஜு என் தம்பி அஜுஜுஜுன்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குது. என்ன ஒன்றும் புரியல. அப்படியே நம்மளுக்கு இந்த சீரியலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நிஜமாகவே சீரியல் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அதில் தான் வந்து திடீர் இந்த மாதிரி ட்விஸ்ட்டு நடக்கும். உடனே ரசிகர்லாம் இங்கே பார்த்து எல்லாம் கேள்வி கேட்க முடியாது. அது சீரியல், அது அப்படி தான் போகும். இது சீரியல் கிடையாது, இது ரியலு. அது ரீலு இது ரியலு. என்னம்மா ஏமாத்துறாங்க பாருங்கள். ஆனால் கொஞ்சம் விட்டோன்னா இவ்வளோ முடி இருக்க என்னையே வந்து மொட்டை அடிச்சிடுவாங்க பொழுது. அதான் நம்ம எல்லாரையுமே சேர்த்து சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்றைக்கி கிட்டத்தட்ட 6 பேர் உள்ளே வர போகிறாங்க. அதுலேயும் அர்ச்சனா வந்துட்டு அருணுக்கு சப்போர்ட் பண்ண, தீபக்குக்கும் சப்போர்ட் பண்ண 2 பேர் வராங்க. அப்புறமா வந்து பவித்ராவுக்கு சப்போர்ட் பண்ண சமந்தாவோ சம்யுக்தா சம்திங் ஒரு நேம் அவங்க வராங்க. அதுக்கப்புறம் இவங்க சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு விஷ்ணு விஷால், நம்ம முத்து மஞ்சரியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஈரோடு மகேஷ். ஏன் எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஜாக்லினுக்கு அப்போ மற்றவங்களுக்கு எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. சம்திங் ஃபிஷியாக இருக்குது. சரி லைவில் வந்த உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.